ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நான் காட்ட போகிற டிஷ் வந்து முருங்கைக்கீரை சூப். இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து தேங்காய் பாலை வச்சு நான் செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரிச் இன் அயன் சொல்கிறாங்க. அனிமிக் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாடியில் அப்படின்னு சொன்னால் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். ஸோ முருங்கைக்கீரைங்கிறம்போது நம்ம எப்போவுமே வந்து அது பொரியல் இல்லாட்டி சாம்பாரில் போட்டு அப்படி சாப்பிடாம ஒரு டைம் வந்து நம்ம வந்து சூப்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்புன்னு பார்க்கும்போது நான் வந்து நிறைய வீடியோ அப்லோட்ஸ் பார்க்கும்போது அது ஒரு வேறு டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நினச்சேன் தேங்காய் பால் போட்டு நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஏன்னா தேங்காய் பால் கூட ரிச் இன் அயன்னு சொல்கிறாங்க. ரிச் இன் அயன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ தேங்காய் பாலும் முருங்கைக்கீரையும் சேர்ந்தானா இன்னும் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து நம்ம பாடிக்கு எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ரொம்ப வந்து டவுன் லோவாக இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து we can take முருங்கைக்கீரை சூப். ஸோ லெட் மீ ஷோ யூ த சூப் டுடே. இந்த முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு கோகனட் ஆயில். நான் வந்து முருங்கைக்கீரை எப்போ செய்யும்போது கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா இட் என்ஹான்சஸ் த டேஸ்ட் ஆஃப் த கீரை. ஸோ கோகனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து 2, தக்காளி வந்து அரை தக்காளி, பொடியாக நறுக்கி வச்ச அரை தக்காளி. அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வேணும், நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம், தேங்காய் பால் வந்து 1/2 மூடி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை, சால்ட்டு. இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நவ் வி வில் லுக் இன்டு த ரெசிபி. பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரிஃபைன்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம், உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 பல்லு தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரை தக்காளி நல்லா கட் பண்ண, ஸ்மால் சைஸாக கட் பண்ண அரை தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதுவும் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய். இப்போ நல்லா வதங்கியாச்சு. நம்ம வந்து இப்போ முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே கீரை செய்யும்போது நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சானா அதோட க்ரீன் கலர் வந்து மாறி போயிடும். அதனால் கீரை செய்யும்போது நீங்கள் எந்த பாத்திரமும் போட்டு மூடி வச்சிடாதீங்க. அதே மாதிரி சால்ட்டும் கீரைக்கு டுவர்ட்ஸ் த எண்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சால்ட்டு ஆட் பண்ணணும். முன்னாடியே நம்ம ஆட் பண்ணோன்னா இதோட ஒரிஜினல் கலர் வந்து மாறி போயிடும். இப்போ நல்ல கீரை வதங்கி வருது. தேவைப்பட்டால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன்.
இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் லிட்டு போடாமல் நான் கீரை பாயில் பண்ணனால அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி நம்ம சால்ட்டும் வந்து டிஷ்ஷு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். கீரைக்கு மட்டும் நம்ம எப்போவுமே சால்ட் வந்து டுவர்ட்ஸ் த எண்டு தான் வி ஷுட் ஆட் சால்ட். ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஹாஃப் மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஹாஃப் மூடி தேங்காய் பால் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடித்த உடனே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஸோ முருங்கைக்கீரை சொல்கிறாங்க கொலஸ்ட்ரால் லெவலு, டயபெட்டிக்ஸு, இட்ஸ் குட் ஃபார் ஸ்கின், குட் ஃபார் ஹேர் க்ரோத், ஹீமோக்ளோபின் கண்டென்ட், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கைக்கீரையோட நான் தேங்காய் பாலும் சேர்க்குறனால இன்னும் அது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் தான். அதுவும் ரிச் இன் அயன் தேங்காய் பாலும். ஸோ இதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ரொம்ப கொதிக்க விடலை. இப்போ வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ முருங்கைக்கீரை சூப் இஸ் ரெடி நவ். ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீரை வந்து மார்னிங்கும் மத்தியானமும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ ஐ எம் ஸ்விட்சிங் ஆஃப் நவ். ஸோ முருங்கைக்கீரை சூப் வித் தேங்காய் பால் இஸ் ரெடி நவ். ஸோ யூ கேன் ஹேவ் ஃபார் மார்னிங் ஆர் இன் த ஆஃப்டர்நூன் ஃபார் லன்ச். ரிச் இன் அயன் முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். If you like this video, please post your comments.